தான் எல்லாம் சீன் போடுவோம். நல்ல அப்படியே ஐயா நீங்க அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா நிஜ வாழ்க்கையில வெளியே வந்துட்டா நீங்க யாரோ நான் யாரோ. 4 தெருவு தள்ளி ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம போய் என்னங்க 4 நாளா கோயில் காணோம் அப்படின்னு போன் பண்ணி கேட்கறத கூட எத்தனை பேர் இருக்கும்னு தெரியல. ஆக இங்க நாம் நெறிப்பட்ட நம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமானோம். சமயம் என்ன சொல்லுது எது இருக்கு, இதையெல்லாம் நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம். இதையெல்லாம் பரபரப்பட என்னடா சுக்கரையா இப்படி கிறிஸ்துவ தூக்கி நம்ம தாழ்த்தறாருன்னா இல்லாம பரபரக்க வேண்டாம். என்ன பொறுமையா யோசிச்சு நீங்களும் உங்க சக பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீடெல்லாம் அவன் சிவனை கும்பிடுறான்னா கும்பிடியோ அவனும் மனுஷன். நோவு வந்தா உடம்பு வலிக்கும். ஒரு நல்லது கேட்டதுன்னா நம்ம போய் அவனை கூட இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணி என்ன. எங்க தெருவுல எப்படின்னா ரொம்ப கேவலமான தெரு. எங்க தெருவுல எந்த வீட்டுல எது நடந்தாலும் ஏண்டா நாயன்னு கூட எவனும் கேட்க மாட்டான். அப்படியே நல்ல மனிதர்கள் இருக்காங்க இந்த நகர்ப்புறங்கள்ல. சென்னை அதை விட கேவலம். எதிர்த்த வீட்டுல திருடம் பூந்தா கூட நம்ம வீட்டுக்கு வராம இருக்குன்னு கதவு சாத்திட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. திருவனடியா திருவேடம் தாங்கிகளும் அப்படித்தான் இருக்காங்க. சாமானியெல்லாம் அப்படி எங்க போய் நம்ம சமயம் வந்து சைவ நன்னெறி தான் தலை தோணும் இல்லையா? மண்ணில் ஒவ்வொரு மனிதனும் நல்ல வண்ணம் பிறகு உதவி ஏதாவது சட்டம்னா எங்க ஏரியால எப்படின்னா அந்த நோய் நொடினா எல்லாம் எங்க ஏரியா முழுக்க ரொம்ப எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணம் லட்சுமி நரசன் நிறைய இருந்தா நமக்கு ஒரு செருக்கு இருக்கும். அவன் வட வீட்டுல தானே குடியிருக்கான் அந்த எல்லாருக்கும். ஆனா கூட ஏதோ ஒரு அவசரமா ஒரு ஆபத்துனா ஓடியாந்துருவாங்க. ரொம்ப ஆபத்துனா ஓடியாந்துருவாங்க. ஓடியாந்து கூட இருந்து என்ன கேட்டு அடியன் அப்படிதான் இருக்காது. ஏதோ உடம்பு சரியில்லாதுன்னா உடனடியாக கார் எடுத்து கொண்டு போய் அட்மிட் பண்ணி. ஏன்னா சக மனிதர் இல்லைன்னு சுற்றம் தாழ்ன்னு சொன்னாரு. சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து அனுசரிச்சு போனாதான் வாழ்க்கை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அது முக்கியமானது. 4 வீடு தள்ளி நான் இன்னைக்கு ஒரு இறந்துட்டாரு பண்டிகையில. என்கிட்ட கேட்கிறாரு ஐயா இந்த தெருவுல இன்னாரு இறந்துட்டாங்க அவங்க வீடு எங்க. அப்படியா தெரியலையே. ஏன்னா அந்தாலும் வெளியே வர மாட்டாரு. எப்போ பாரு கதவு சார் வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியாது. 24 மணி நேரம் கதவு சாத்தியே கிடக்கும். வெளியவும் வர மாட்டாங்க. வேலைக்கு போறப்ப வெளியே வருவாங்க. வேலை முடிச்சு போனா அந்த குருவிங்க எல்லாம் கூட்டுல அடையிற மாதிரி அடைஞ்சிரும். இப்படி எவ்வளவோ இருக்கு. ஏன்னா இதையெல்லாம் கடந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு நல்ல சமுதாயம் நாம் வாழ வேண்டுமானால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும். அதுக்கு வாழ்ந்து காட்டிய நம்முடைய அருளாளர் எதனால வந்து என்ன சொல்ல வந்தால் இந்த பதியத்தில் இதையெல்லாம் வந்து நாளை முதல் தெளிவா ஒவ்வொரு பதியத்துக்கும் ஒரு நாளாகும், ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதனால நம்ம இத்தனை என்ன படிச்சோம், படித்த வழியில நம்ம என்ன வாழ்றோம். இவ்வளோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல வகுப்பு எத்தனை நாளா நடக்குது கைலாஷ்? ஆச்சுங்கய்யா 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கய்யா. 1 மாசத்துக்கு மேல வகுப்பு. இதுல இந்த வகுப்பினால் யார் யார் என்ன பயன் பெற்றாலும் தெரிஞ்சாதானே நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். யார் யார் இதனால் என்ன தெளிவடைந்தார்கள் தெரியணும். இல்லை சும்மா வளவளன்னு இந்த ஸ்கூல்ல பாடம் எடுக்கிற மாதிரி போகக்கூடாது. இல்லையா கைலாஸ்? என்ன இந்த வகுப்புனால யாருக்கு என்ன ஆதாயம்? பொருளாதார ஆதாயம் தான் கிடையாது. இந்த வகுப்புனால் 10 பைசா வருமானம் வராது. இது வந்து தெளிவு. ஏன்னா இது வந்து ஜூம் மீட்ல வந்து ஆன்லைன் ட்ரேடிங். என்னவா சத்துக்கு கவு போட்டிங்க வரும் வந்து சாப்பிடும். அதனால இந்த வகுப்பினால் நீங்கள் என்ன அடைந்தீர்கள் என்பதை ஒரு வார்த்தை சொன்னா சிறப்பா இருக்கும். இதம்மா நீங்க தொடங்குங்க. வாழ்க்கையில ஒழுக்கமா எப்படி வாழணும்ன்றத சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா.
நல்ல நெறி, அதாவது அன்பு வீட்ல இருந்தே தொடங்கணும் அந்த சைவ நெறின்றது கத்துக்கிட்டியா? அப்ப ஒழுங்கா இருந்தோம்னா மத்தவங்களும் ஒழுங்கா இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. என்னுடைய குற்றம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை. கரெக்டா இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். அது நம்ம கரெக்டா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு தகுதியை உருவாக்கிக்கணும். நம்ம தகுதியை உருவாக்கிட்டோம்னா நம்ம அதை பக்குவம் பெறும்போது இறைவன் அது கொடுக்கறதுக்கு அது ரெடி ஆயிடுவாரு அவரு. ஏன்னா அவர் காத்துட்டு இருக்காரு நமக்கு நல்லது செய்யறதுக்கு. கண்டிப்பா நான் உணர்ந்துட்டேங்க ஐயா. என்னுடைய அம்மா எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, தெளிவா இருக்கா? ஏன்னா வள்ளுவம் பேசுது, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில் ஆச்சு. ஏதோ எப்பவுமே ஆனமா 9 வரைக்கும் ஏதோ பேசிட்டு பொழுதுபோக்குறதுக்கு இந்த வகுப்பு கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஏதேனும் சிறு பயன்பட்டு இருக்குமானால் தொடர்ந்து பேசலாம். இல்லைன்னா நானா ஒரு மதில் மேல போன மாதிரி எப்படா இருந்து குதிச்சு போய் ஓடி போடலாம் நிலையில தான் மனம் இன்னும் இருக்கு. என்ன நீங்க 30-32 நாள்ல என்ன நீங்க தெளிவுபட்டிருக்கீங்க அப்படிங்கறது கொஞ்சமா தெரியணும் இல்லை? முறை மட்டும் பொருளோட படிக்கணும். அந்த பொருள் விளங்கி படிச்சா மனிதன், அவங்க சொன்னாப்புல கீதம் சொன்னாப்புல, நம்ம எப்படி அடையாறுங்கிறது இருக்கிறது, எப்படி வாழணும், நாம நெறிப்பட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பம் எப்படி நெறிப்பட்டு நாம முன்னு சுத்தி இருந்து இருக்கணுங்கிறது அது இந்த கொஞ்சம் கேட்டாதான் வந்து சேர்ந்து இருக்கங்கய்யா தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு உபதேசம் நம்பி தெளிவா இருக்குங்கய்யா. நன்றி ஐயா. நமச்சிவாயம் ஐயா. சொல்லுங்க. எனக்கு வந்து யாருடனும் குற்றம், யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, யாரையும் அன்போட பேசணும். நமக்கு மேல ஒருவன் இருக்கா, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால நம்ம ஒழுக்கத்தோட வாழ்வோம். ஒழுக்கத்தோட வாழ்ந்தா இறைவனுடைய கருணை கிடைக்கும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அது மூலயமா. சரிதாம்மா. கோமதி அம்மா. ஐயா நான் 4 நாள் பாத்தீங்கன்னா எப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது, நம்மளோட எண்ணம் செயல் சிந்தனை எல்லாம் ஒரே கொன்னேற்கோட்ல இருந்துச்சுன்னா நம்மளோட ஒழுக்கத்தை, நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் நெறிப்படுத்திட்டு போனாவே நமக்கான வழிபாடுகள் தானா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தெளிவு கிடைச்சிருக்கு. சரி. பாலசுப்ரமணியா, பெங்களூர் பாலசுப்ரமணியா. ஐயா நமச்சிவாய வாழ்க. ரெண்டு பாயிண்ட் நான் இங்க உங்களுக்கு நான் உணர்ந்தது உங்களுக்கும் நம்ம அடியார்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்குங்கய்யா. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, வேயுறு தோழி வங்கன் தோழர் பதிகத்தை ரொம்ப அருமையா நீங்க விளக்கி கொடுத்ததுல, விளக்கம் செஞ்சு அருளரை பண்ணதுல ஒரு நல்ல உள்வாங்கி அந்த பதிகத்துல இருக்கிற